விநாயகர் சதுர்த்தியையொட்டி சிஎம்டிஏ உத்தரவை மீறி கோயம்பேடு பூச்சந்தையில் நடைபாதையில் அமைக்கப்பட்டிருந்த பழக்கடைகளை அகற்ற சென்ற அதிகாரிகளை பெண் வியாபாரி உரிமையில் பேசி தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயஹரிஷ். வணக்கம் ஜெயஹரிஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. சென்னை கோயம்பேடு காமராஜர் பூ அங்காடியில விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தற்போது பூ வியாபாரமானது களை கட்டி உள்ளது. இதனைத் தொடர்ந்து வழக்கமாக ஆண்டுதோறும் விழா காலங்களில் மார்க்கெட் வளாகத்தில் இந்த தற்காலிக கடைகள் அமைப்பது வழக்கம். இதற்காக சந்தைகள் சிறப்பு சந்தைகள் ஒதுக்கப்பட்டு சிஎம்டிஏ நிர்வாகம் தரப்பில் கடைகள் தற்காலிக வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்படுவதும் அதனால் வியாபாரிகள் பயன்படுத்திக் கொள்வதும் வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூ வியாபாரிகள் சங்கம் சார்பாக சிஎம்டிஏ அதிகாரிகளுக்கு ஒரு கோரிக்கையானது விடப்பட்டுள்ளது. மேலும் பூ வியாபாரம் நடக்கும் மார்க்கெட் பகுதியில் பழங்கள் விற்பனை செய்ய அனுமதி மறுக்க வேண்டும் எனவும் அதனை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளனர். இதன் காரணமாகவே சிஎம்டிஏ மற்றும் அங்காடி நிர்வாக குழு அதிகாரிகள் இன்று பறக்கும் படையினர் மார்க்கெட் வளாகத்தில் பூ மார்க்கெட் வளாகத்தில் சோதனையானது ஈடுபட்டனர். அப்போது நடைபாதையை ஆக்கிரமித்தும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த கடைகளும் அகற்றி வந்தனர். இந்த நிலையில பூ மார்க்கெட் வளாகத்தின் உள்ளேயே பழங்கள் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில இது வியாபாரிகளுக்கும் முன்னதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையும் மீறி கடைகள் அமைக்கப்பட்ட கடைகளை மட்டும் அப்புறப்படுத்தி வந்தனர். மேலும் மேரி என்ற பெண் வியாபாரி ஒருவர் இங்கே பழ மார்க்கெட் பூ மார்க்கெட் வளாகத்தில் பழங்களை விற்பனை செய்து வந்தார். இதனை தடுக்கும் விதமாக அதிகாரிகளே அவரை இங்கிருந்து கடையை எடுக்குமாறும் வெளியே அமைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவரிடம் தெரிவித்தனர். ஆனால் அவர் தொடர்ந்து தான் இங்கேதான் ஆண்டுதோறும் கடை அமைத்து வருவதாகவும் தங்களுக்கு இதனால் என்ன பிரச்சனை எனவும் தொடர்ந்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அங்காடி குழுவினர் அந்த கடையை அவங்க அகற்ற முற்பட்டனர். ஆனால் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர் கடையில் இருந்த 2 ஊழியருடன் சேர்த்து வீடியோ எடுத்து வைத்து அவர்களை நீங்கள் என்ன வேணுமா செய்து நாங்கள் உங்களை என்ன செய்கிறேனப்பா, நீங்கள் கடை மீது கை வைத்து பாருங்கள் என்று கூறி வீடியோ எடுத்து அவர்களை மிரட்டிய தற்போது அந்த காட்சிகள் பரபரப்பான காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த அதிகாரிக்கு மிரட்டல் விடுத்து அந்த வியாபாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அவருக்கு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தும் அருகிலிருந்து ஒரே ஒரு போலீசார் மட்டும் வந்ததும் அந்த போலீசாரும் எந்த விதமான அவரை தடுக்கும் நோக்கில அவரிடம் பேசவில்லை எனவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் அந்த வியாபாரி மீது பெண் வியாபாரி மேரி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையானது எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி ஜெயஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.